என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? காந்தி டாக்ஸ் வந்து அந்த டைட்டில்லே வந்து நான் ஏன்டா இந்த படத்துக்கு பேர் இப்படி வச்சாங்கன்னு பார்த்தேன். பட் பணம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பேசுது. பணம் பேசினா போதும், மற்றதெல்லாம் இத்தனை நாள் வரையும் ஆடு பேசி பார்த்துருப்போம், இதெல்லாம் பேசி பார்த்தோம். பணம் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தில். நம்ம பேசும் படம்னு வந்து கமலஹாசன் ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை சுச்சுவேஷன் அப்படி இருக்காது. பட் இந்த இடத்துல வந்து சில இடத்துல பேசுகிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் பேசாமல் நான் கடைசி வரையும் பேசாமல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காந்தி டாக்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமியும் நடித்த படம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றத சொல்கிறேன். 1987 கமல் அவர்களும் அமலா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க பேசும் படம் அப்படின்றது. பேசும் படம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. படம் மட்டும்தான் பேசும், படத்தில் நடிக்கிறவங்க வந்து யாரும் பேச மாட்டாங்க. அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கும் வந்து டைலாக்ஸ் அப்படின்றது இருக்காது. அந்த மாதிரி படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருக்குன்னா ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் மியூசிக் அப்படின்னு தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ரிலீஸ் ஆன காந்தி டாக்ஸ் படத்தில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ப்ளஸ்னால் மியூசிக். ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபுமே சரி ஒவ்வொரு சீனும் இது காமெடி சீனா, இது வந்து என்கேஜிங்கான சீனா, இல்லை கமர்ஷியல் சீனா, இல்லை ஒரு இன்டென்ஸான ஒரு சீனா, இல்லை எப்படி அப்படின்றத வந்து அந்த மியூசிக் தான் வந்து எடுத்து சொல்லும். காந்தி டாக் படம் நல்லாவே இருக்குது. படத்துக்கு ஏற்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது. எல்லாமே மியூட்டில் தான் இருக்கும். ஒரு 2-3 மாண்டேஜ் சாங் இருக்குது. அங்கே மட்டும்தான் வாய்ஸ் வரும். இது எல்லா இடத்துலையுமே நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் பேசியிருப்பார். இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா பணம் எப்படிலாம் பேசுது, ஒரு பணக்காரன்ட்ட பணம் எப்படி இருக்குது, ஒரு கீழே இருக்கவங்கிட்ட பணம் எவ்வளோ அத்தியாவசியம், அது ரெண்டுமே காட்டிப்பாங்க. இப்போ மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பெரிய பில்டிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கூரையாக இருக்கும். அதை கான்செப்டில் வச்சு பணத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இல்லை, ரீசன் ஒரு சைலண்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் அவார்டுக்கு அமுச்சு விடுவாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்கன்னா அவார்டுக்கு அமுச்சு விடுவாங்க. அந்த மாதிரி படம் ஸ்டைலில் தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி தான் இருக்கும். விஜய் சேதுபதி தான் அவர் வந்து நம்ம வானம் படத்தில் வந்து சிம்புக்கு எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று அமையும். அந்த லவ்வருக்கோசரம் அந்த காசு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு, அது நடக்காது. அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் ஒன்று, வேலைக்கெல்லாம் நிறையா ட்ரை பண்ணுவார், எந்த வேலையும் கிடைக்காது. அதுக்கப்புறமேட்டு சரி கரண்ட் பில்லு இருக்கும், வீட்டு வாடகை இருக்கும், எல்லோரும் வந்து அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கோசம் ஒன்று பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு அவரால் எதுவுமே முடியாது கடைசி வரையுமே. அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம கொள்ளடிச்சா தான் நான் வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார வீட்டில் போய் கொள்ளடிச்சிருவாங்க. ஆனால் கொள்ளடிக்க போன இடத்துல அவருக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு படம்பெல்லாம் எப்படி போகுதுன்னு தான் கதை. ஒரு மாதிரி ட்விஸ்ட் வந்து நம்ம அரவிந்த் சாமியை வந்து ரொம்ப வில்லனாக பார்த்துட்டு இருந்திருப்போம். ஃபஸ்ட்லேருந்தே அவர் ஒரு பெரிய பணக்காரரே, அவர் இவன் போட்டு தெளிவாங்க போலது அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி அட்டெம்ப்ட்டுக்கு வந்து இந்த காந்தி டாக்ஸ் படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னா வந்து கதை தான் வந்து ஹீரோ, வில்லன் வந்து சுச்சுவேஷன் தான் வில்லன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்னா என்னடா இது வாழ்க்கை அப்படின்றதா ரெண்டு பேருடைய கதையாக வந்து போகும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவர் வந்து படும் ஏழையாக வந்து நடிச்சிருப்பார். அவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மா இருப்பாங்க. அவர் சைட்லேருந்து ஒரு கதை ஒன்று மூவ் ஆகும். அப்புறம் அரவிந்த் சாமி அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், அவர் சைட்லையும் ஒரு கதைன்றது மூவ் ஆகும். ஆனால் 2 பேருடைய பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். என்னடா இது வாழ்க்கை இது அப்படின்றது 2 பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். கடைசியாக அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து என்கேஜிங்காக இருக்கும். மற்றபடி படத்தில் வந்து அதித்தி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய சீன்ஸும் ரொம்ப அவங்களோட ஆக்டிங்கே வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட படங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியுது. அவங்களோட கண்ணே வந்து சூப்பராக வந்து நடிக்குது. படத்துக்கு அவங்க வந்து ரொம்பவே வந்து மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்த் சாமி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பணம் இருக்கும், பட் நிம்மதி இருக்காது. விஜய் சேதுபதி நிம்மதி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. இது இவங்களோட ஆர்க் இது தான். உள்ள இன்னும் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடன் இருப்பான். இந்த திருடன் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் போய் பெரிய வீட்டில் போயிட்டு திருடிட்டு கொண்டு வரது அவரோட வேலை. பட் அந்த இடத்துல வந்து அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதுலேருந்து மனசை திருந்தி இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிடுவார். கடைசியில் வந்துட்டு அந்த லஞ்சம் கேட்டவனும் விஜய் சேதுபதிக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவார். அதித்தி ராவ் வந்துட்டு அவங்களோட விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எவ்வளோ நல்லவர்னு படத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அது அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் ஒரு 3-4 கதை உள்ளே போயிட்டுருக்கோம்.
ஒரு பணக்காரனோட கதை, ஒரு ஏழையோட கதை. அதுக்கப்புறமேட்டு அந்த இது மூலிமா மீடியா என்ன வந்து வெளியே காட்டுது, அதுக்கப்புறமேட்டு போலீஸ்காரங்க இந்த 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 கதையெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான். அவர் மட்டும்தான் மியூசிக் வெளியே பேசிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டையும். படத்தில் இருக்கிற எவனும் பேச மாட்டான். சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க, பட் எவனும் பேச மாட்டான். மியூசிக் மூலிமா வந்து இவனுக்கு இந்த கேரக்டர், இவனுக்கு இந்த கேரக்டர், இவனுக்கு இந்த மியூசிக் மட்டும்தான் போட்டால் தான் இவனுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2-3 டைரக்ஷனில் ஒன்று போவோம். பிட் பாக்கெட் வருவான் ஒரு கேரக்டர். அந்த பிட் பாக்கெட் கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனுக்கு ஒரு ஆர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு இடத்துல போய் தப்பு பண்ணலான்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு ஆபத்து நடக்கும். அதில் வந்து அவன் விட்டுடுவான். அது ஒரு மாதிரி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இந்த படம் இப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த கதையில் அதித்தி அப்படின்றவங்க இந்த கதையில் இல்லை அப்படின்னா இது என்ன மாதிரி கதையாக போயிருக்கும், என்ன மாதிரி பார்வையில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி தான். காரணம் ஏன்னா இந்த படம் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மும்பை அந்த சுற்று வட்டாரத்தை நோக்கி தான் வந்து இந்த படம் வந்து நகர்ந்துட்டுருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு தமிழ் படம் தான், பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் முக்கியமான மூணு ரோல் யாருன்னா விஜய் சேதுபதி, அப்புறம் அரவிந்த் சாமி, அப்புறம் அதித்தி, இவங்களுடைய 3 ரோலு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கதை தான் ஹீரோ, வில்லன் வந்து சுச்சுவேஷன் தான் வில்லன். படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. பண்ணக்கூடாது, மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது நல்லா இருந்தது. அதித்தி ராவ், அந்த விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, ஏஆர் ரஹ்மான் 4 ஹீரோஸும் அவசரமாக பண்ணிட்டாங்க. ரேட்டிங் வந்து நான் இதுக்கு ஒரு 6 அவ்வளோ 8 கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த படங்கள் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்ட்ரோல் வரை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியாது. எல்லாமே டயலாக்ஸ் பேசாமையே நிறைய விஷயத்த கன்வே பண்ணலான்னு நினச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு சில இடத்துல மைனஸாக இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கும்போது கை தட்டிட்டு தான் வெளியே வருவீங்க. அந்த கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸில் ஒரு சீன் நடக்கும். அவர் ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். அங்கேயே வந்து 2-3 சீனும் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மலையாள படங்கள் நிறையா பார்த்துருப்போம். அந்த ஸ்டைலில் இந்த படம் இருக்குது. ஏன்னா ஹிந்திக்காரங்க இந்த மாதிரிலாம் எடுப்பாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஹிந்தி டைரக்டரும் அவருக்கு இந்த கதையை வந்து சூப்பராக பண்ணிடுறாங்க. லொக்கேஷன்ஸ் கம்மி தான். இந்த ஒரு 4-5 வீடு இருக்கும், அவ்வளோதான். அதை சுற்றியே தான் கதை போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இது யார் வேணால் உட்காந்து பார்க்கலாம். யார் பார்த்தாலும் அந்த எழுதி காமிக்கிறது மட்டும்தான் வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாகணும். மற்றபடி படமாக ஓவரலாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் உட்காந்து பார்க்கலாம். ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 10க்கு நான் ஒரு 5 தான் அப்படின்றத தருவேன். ஏன்னா அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். நான் அந்த அட்டெம்ப்ட்டை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. பட் இந்த மாதிரி அட்டெம்ப்ட்டில் வந்து 2 விஷயம் ஒன்று நடக்கும். ஒன்று வந்து சக்ஸஸ், இன்னொரு வந்து ஃபெயிலியர் அப்படின்றது. இது வந்து ஃபெயிலியருக்கும் சக்ஸஸ்க்கும் நடுப்பற அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரிவ்யூ பார்க்குறவங்க, யூடியூப் சேனல்ஸ்காரவங்க, உங்களுக்கும் எனக்கும் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ப்போம். இன்ட்ரெஸ்டடாக இல்லைனாலும் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க பார்ப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 5 அப்படின்றது தருவேன். அது மீறி வந்து இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள். 3 பேர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அரவிந்த் சாமி, அதுக்கப்புறமேட்டு விஜய் சேதுபதி, அப்புறம் அதித்தி. அந்த அதித்தி வந்து இவங்க 3 பேர் தான் படமே. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே எல்லாருமே நல்லா புரிய வச்சுறாங்க. காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, அவங்களாம் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த படத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு அந்த சைன் லாங்குவேஜ்லாம் தெரியாது சில பேர்த்துக்கெலாம். அதனால் அது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான்.